நான் தாலிலாம் கட்ட மாட்டேன். ஆனா லிவிங்ல வாழ்ந்துக்கலாம். அப்படி லிவிங்ல வாழ்ந்த நம்ம தமிழ் நடிகர், நடிகைகள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விஷால், வரலட்சுமி. நம்ம தமிழ் சினிமால ஒரு ஃபேமஸான லவ் ஸ்டோரி இது அப்படின்னு சொல்லலாம். நடிகர் விஷாலும் வரலட்சுமியும் ஒன்னா சேர்ந்து சுந்தர் சி இயக்கத்துல மதகத ராஜா அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த படம் இன்னைக்கு வர ரிலீஸ் ஆகல. ஆனா இந்த படத்துல நடிக்கும் போது தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயம் சீக்கிரமா ஏற்பட போகுதுன்ற அளவுக்கு இந்த லவ் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல தான் இவங்க ரெண்டு பேரும் லிவிங்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா விஷாலோட ஆக்டிவிட்டி சரியா இல்ல. வரலட்சுமிக்கு கொஞ்சம் திமிர் அதிகம். அவங்களோட ஆட்டிடியூட் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு விஷால் ஒரு பக்கமும் அவர் மேலதான் தப்பு இருக்குன்னு வரலட்சுமி ஒரு பக்கமும் சண்டை போட்டுக்கிட்டு கடைசியா ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க. பட் இன்னைக்கு வரலட்சுமி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரும் பார்க்க பயங்கர ஜிம்பாடியா தான் இருக்காரு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹைதராபாத்ல செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா விஷால் வந்து இடைக்கு என்கேஜ்மெண்ட்லாம் நடந்து அதுக்கப்புறம் அது கல்யாணத்துக்கு போகாம அவர் சிங்கிளா தான் இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்பு, நயன்தாரா. இவங்களோட லவ் ஸ்டோரி தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. அதே நேரம் இவங்களோட லவ்வை யாராலையும் மறுக்கவும் முடியாது. வல்லவன் படத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு இடையில முதலா காதல் மலர்ந்திருக்கு. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சுத்தாத ஊரே இல்ல அப்படின்னு தெரியும். எந்த ஒரு ஊருக்கு போனாலும் இவங்களோட போட்டோஸ் வெளிவந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, நயன்தாராவோட உதட்ட சிம்பு கடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு போட்டோ வேற வெளியாச்சு. இது அந்த டைம்ல பயங்கர வைரல் ஆக்கி விட்டாங்க. அத்தனைக்கும் அப்ப சோசியல் மீடியா கூட பெருசா கிடையாது. பத்திரிகைகள்லயே ஓப்பனா சிம்பு நயன்தாராவை பத்தி நியூஸ் வந்துட்டு இருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் வருது வேற. ஆனா அந்த டைம்ல பத்திரிகைகள்லயே ஓபனா பேசியிருக்காங்க. அதுவும் நியூஸ் எப்படி தெரியுமா வந்திருக்கு? தாலி கட்டாம தனி கொடுத்தனத்துல ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. இன்னைக்கு நயன்தாரா விக்கிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நம்ம தலைவன் சிம்பு சிங்கிள்ஸ்க்கு ஒரு தலைவனா மாறி இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சித்தார்த், சமந்தா. எப்பவுமே சித்தார்த்துக்கு ஒரு நக்கல் பேச்சு இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். அதுதான் இந்த பிரேக்கப்புக்கு காரணமே. சித்தார்த்தும் சமந்தாவும் தெலுங்கு படத்துல ஜோடி சேர்ந்து நடிக்கும் போது தான் இவங்களுக்குள்ள காதல் மலர்ந்திருக்கு. அதுக்கப்புறமா ஆந்திராவுல தனியா வீடு எடுத்து கணவன் மனைவி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ சித்தார்த்து ஒரு சின்ன ஆக்டர் தான். சமந்தாக்கும் பெருசா மார்க்கெட்லாம் கிடையாது, வளர்ந்து வரக்கூடிய நடிகை தான். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் கசந்திருக்கு. சமந்தாக்கு சித்தார்த்தோட ஆட்டிடியூட் சுத்தமா பிடிக்காம போயிருக்கு. அதுக்கப்புறமா சமந்தா தான் முதலா பிரேக்கப் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து விலகி வந்திருக்காங்க. பட் இதுக்கு பழி வாங்குற விதமா சித்தார்த் எப்பவுமே ட்விட்டர்ல ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிட்டே இருப்பாரு. ட்விட்டர் பக்கத்துல மறைமுகமா சித்தார்த் நிறைய வாட்டி சமந்தாவை விமர்சனம் பண்ணிருக்காரு. ரீசெண்டா நாக சைத்தன்யாக்கும் சமந்தாக்கும் டைவர்ஸ் ஆச்சு தெரியும்ல. அந்த டைம்ல கூட சமந்தாவை கிண்டல் பண்ற மாதிரி சித்தார்த் ட்விட்டர்ல போஸ்ட் போட்டிருந்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரபுதேவா, நயன்தாரா. நயன்தாராவோட இரண்டாவது காதல் கதை தான் இது. வில்லு படத்தோட ஷூட்டிங் டைம்ல தான் பிரபுதேவாவும் நயன்தாராவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த படத்தோட டைரக்டரே பிரபுதேவா தான். இவங்க ரெண்டு பேருக்கும் 13 வயசு வித்தியாசம். இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் காதல்னால தனியா வாழ்ந்துட்டு லிவிங்ல இருந்திருக்காங்க. பட் பிரபுதேவாவோட முதல் மனைவியான ரமலத்தை அவர் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இருந்தாலும் அவங்கள தனியா டீல்ல விட்டுக்கிட்டு நயன்தாரா பக்கம் சாஞ்சிட்டாரு. பிரபுதேவாவோட மனைவி ரமலத் ஒரு இன்டர்வியூல நயன்தாராவை கேவலமா திட்டிருப்பாங்க. பிரபுதேவாவோட பெயரெல்லாம் நயன்தாரா பச்சை குத்தி வச்சிருந்தாங்க. அத பத்தி ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணிருப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கமலஹாசன், சரிகா. கமலஹாசன் தன்னோட முதல் மனைவியான வாணி கணபதிய சட்டப்படி டைவர்ஸ் செய்ய இருந்த அந்த சமயத்துல சரிகா கூட காதல்ல இருந்திருக்காரு. மும்பைல ரெண்டு பேருமே தனியா குடும்பமே நடத்திட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே வயித்துல ஸ்ருதிகாசனை சுமந்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க சரிகா. கல்யாணத்துக்கு முன்னாடியே சரிகா பிரெக்னன்ட் ஆயிருந்தாங்க அப்படின்றத கமலே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரத்குமார், நக்மா. ஒரு காலத்துல ஃபேமஸான லவ் ஸ்டோரி அப்படின்னா இந்த லவ் ஸ்டோரி தாங்க. சில படங்கள்ல மட்டும்தான் சரத்குமாரும் நக்மாவும் ஒன்னாவே சேர்ந்து நடிச்சாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய காதல் உருவாகிடுச்சு. சரத்குமார் அவரோட முதல் மனைவி கூட கருத்து வேறுபாட்டுல இருந்த சமயம் அது. அப்போதான் நக்மாவோட என்ட்ரி. அதுக்கப்புறமா இங்கதான் லைஃப் நல்லா இல்ல, நக்மா கூடயாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சரத்குமாரும் நக்மாவும் தனியா ஒரு வீடு எடுத்து லிவிங்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சரி, சரத்குமார் அவரோட முதல் மனைவியை டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு இனிமே நக்மா கூட தான் வாழ போறாருன்னு பார்த்தா இங்க நக்மாக்கும் சரத்குமாருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கமலஹாசன், சிம்ரன். சிம்ரனோட பர்சனல் லைஃப்ல நிறைய மனவேதனைகள் இருக்கு. பம்மல் கே சம்பந்தம், பஞ்சதந்திரம் படத்துல நடிக்கும் போது கமலோட நடிப்புல விழுந்து அப்படியே காதல் முளைச்சதுதான் சிம்ரனுக்கு. அதுக்கப்புறமா கமலும் அந்த டைம்ல தனியா இருந்ததுனால சிம்ரனோட காதல் வலையில அவருமே விழுறாரு. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா சில கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சிம்ரன் ராஜு சுந்தரத்தை தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா சிம்ரனுக்கு அந்த ஆசையும் நடக்காம பர்சனல் லைஃபே ஒரு மாதிரி குளறுபடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.